எல்லோருக்கும் வணக்கம். பெற்றவங்க நல்லா இருக்கும்போதே ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும், இல்லைனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளை பெற்றவங்க நம்ம புள்ள மாற மாட்டானா, நம்ம புள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு போக மாட்டானா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க படுற ஏக்கம். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம வைக்கிற பாசத்தை பார்த்து நம்ம அப்பா அம்மாவும் இப்படி தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப துடிச்சு கிடக்குது. பெற்றோர்கள் இறந்துட்டா கூட அந்த பிள்ளைங்க அழும்போதும் அவங்களுடைய அந்த வலிகள் கொஞ்சம்தான். ஆனால் இந்த குழந்தைங்க இறந்ததுக்கப்புறம், பசங்க இறந்ததுக்கப்புறம் அந்த தாய் தகப்பன் அழும்போது அவங்களுடைய அந்த பாசம் முழுக்க அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வெளிப்படும். அப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த காட்சி. பெற்றவங்களுக்கு தானே தெரியும். நம்ம வாலிப பருவத்தில் இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட பக்கத்து ஊரில் ஏதாவது ஒரு திருவிழா நடக்கும். அதுக்கு அனுமதி கேட்குறதுக்காக அப்பா அம்மா கிட்ட மெல்லமாக அவங்க பக்கத்தில் உட்காந்து, அம்மா பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குதான், பசங்கள்லாம் போகிறாங்க, அவங்க கூட நானும் போகிறேம்மா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்போம். அந்த ஒரு நாள் திருவிழாவுக்கே நம்ம அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டோமே. ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பல நாள் திருநாள்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் கிடையாது வாழ்க்கை, பல நாள். அந்த லைஃப் லாங் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அந்த பல நாள் திருவிழாவுக்காக என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்கலாமே. நான் அந்த பையனை கட்டிக்க போகிறேன், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கலாமே. நம்ம கட்டிக்க போகிறவங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணமே மாறிடும். அதனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஏதோ அன்பாக இருக்கிறாங்கன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்கக்கிட்ட போய் பல நாள் போராடுறத விட அந்த ஒரு நாள் போராடி அப்பா அம்மா கிட்ட, அம்மா எனக்கு அந்த பையனை கட்டி வைங்கம்மா, அப்பா எனக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்கப்பா அப்படின்னு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாமே. பெற்றோர்கள் மனசு குளிர்ந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் நண்பர்களே.